மார்ச் 12ஆம் தேதி நடைபெறவுள்ள மொரீஷியஸ் சுதந்திர நாள் கொண்டாட்டத்தில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார் பிரதமர் மோடி. தனது அழைப்பை ஏற்று வருகை தர உள்ளதாக மொரீஷியஸ் பிரதமர் நவீன் ராம்கூலும் நாடாளுமன்றத்தில் பெருமிதம். பாகிஸ்தான் சிறையில் இருந்து 22 இந்திய மீனவர்கள் விடுதலை செய்யப்பட்டுள்ளதாக தகவல். தண்டனை காலம் முடிந்த 22 இந்திய மீனவர்கள் நேற்று சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்ட நிலையில் இன்று இந்திய அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்படுவார்கள் என எதிர்பார்ப்பு. ரஷ்யா உக்ரைன் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை விரைவில் முடிக்க விரும்புவதாக வாஷிங்டனில் அமெரிக்க அதிபர் டிரம்ப் பேச்சு. ஏராளமானோர் கொல்லப்படுவதை தடுக்க போர் நிறுத்தப்பட வேண்டும் எனவும் கருத்து. ரஷ்ய அதிபர் புதின் நினைத்தால் உக்ரைன் முழுவதையும் கைப்பற்ற முடியும் என அமெரிக்க அதிபர் டிரம்ப் கருத்து. லட்சக்கணக்கானோர் கொல்லப்படுவதை தடுக்க போர் நிறுத்தப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தல். பிரேசில் நாட்டில் நுவோரங்கா நகர் பகுதியில் பேருந்தும் லாரியும் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் 12 மாணவர்கள் உயிரிழப்பு. தலைநகர் சாவோ பாலோவுக்கு பல்கலைக்கழக மாணவர்களுடன் சென்ற பேருந்து மீது லாரி மோதி நேரிட்ட விபத்து. பஞ்சாபில் இல்லாத ஒரு துறைக்கு அமைச்சராக செயல்பட்டு வந்த ஆம் ஆத்மியின் குல்தீப் சிங் ஆளுநர் வெளியிட்ட அமைச்சர்களின் இலாக்கா குறித்த திருத்த அறிவிப்பில் இந்த தகவல் வெளியீடு. மாணவர்களை படிக்க வைக்கும் உரிமை கூட மாநிலத்திற்கு இல்லை என்பது எப்படி என்று மும்மொழி கொள்கை விவகாரம் தொடர்பாக சீமான் கேள்வி. மற்ற மாநிலங்கள் ஏற்கிறார்கள் என்பதற்காக நீங்கள் ஒப்புக்கொள்ளுங்கள் என்பது நியாயமற்றது என்றும் கருத்து. மூன்றாவது மொழி தேர்வாக இந்திய மொழிகளில் ஒன்றான இந்தியை ஏன் திணிக்கிறீர்கள் என்று திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் துரை வைகோ கேள்வி. தமிழகத்திற்கு உலக மொழியை கற்பதற்கு வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்றும் கருத்து. இருக்கிற பாடங்கள் படிக்கிறதே கஷ்டம். இதுல எதுக்கு மூணாவது மொழின்னு என்ன நான் கேட்கிறேன். பசங்க விரும்புவாங்களான்னு கேட்கிறேன். முதல்ல நான் நீங்க விருப்பப்பட்டு எந்த மொழி வேணா படிச்சுக்கோங்க, ஆனா இது படிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா, நாங்க ஹிந்தியை நாங்க திணிக்கலையே, ஹிந்தியை நாங்க கட்டாயமா நான் பாடமா சொல்லலையே, மூணாவது மொழி எந்த மொழியோட இருக்காங்க. அதுக்கு நான் பல இடங்கள்ல சொல்றது, பத்திரிக்காரங்கிட்ட நான் சொல்றது என்னன்னா, உருது படிப்பானா இல்ல சமஸ்கிருதம் சொல்ல அவங்க என்கரேஜ் பண்றாங்க. இப்போ அவர் வழி இல்லாம ஹிந்தியை படிக்க வேண்டிய சூழ்நிலை. இதுதான் நாங்க மறைமுக திணிப்புன்னு சொல்றாங்க. காலநிலை மாற்றத்தில் இலையுதிர் காலம் போன்று நாம் தமிழர் கட்சிக்கு தற்போது களைகள் உதிரும் காலம். நிர்வாகிகள் அடுத்தடுத்து கட்சியில் இருந்து விலகுவது குறித்த கேள்விக்கு சீமான் பதில். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், பருவ காலங்கள்ல இலையுதிர் காலம்னு ஒண்ணு இருக்கும். அது மாதிரி எங்க கட்சிக்கு இது களைகள் உதிர் காலம். அது அப்படி திடீர்னு வருவாங்க போவாங்க. என்ன இப்போ எல்லாம் முன்னைக்கு இப்ப வெளியில போனா நீங்க எல்லாம் எடுத்து ஒரு பேச்சு மாதிரி போடுறதுனால, கேள்வி கேட்கறதுனால எல்லாரும் ஒரு கையை தெளிவு வச்சுட்டு போறாங்க. நான் விலகுறேன்னு அது உடனே நீங்க ஒரு பேச்சு மாதிரி எடுத்து போறதுனால அது எங்களுக்கு கேட்கறதுக்கு, பாக்குறதுக்கு, ரசிக்கிறதுக்கு நல்லா தான் இருக்கு. கோவை மலைப்பகுதியான தடாகம் பகுதியில் வீட்டிற்குள் நுழைந்து 6 அடி நீளம் கொண்ட சாரை பாம்பு பிடிபட்டது. வீட்டின் சோபாவில் சுருண்டு கிடந்த பாம்பின் சிலிர்க்க வைக்கும் வீடியோ. தனிப்பட்ட பிரச்சனைகளை இரு நாட்டு தலைவர்களும் விவாதிக்க வேண்டிய அவசியமில்லை என்று பிரதமர் மோடி கருத்து தெரிவித்த விவகாரம். அதானி விவகாரம் தனிப்பட்ட பிரச்சனை அல்ல, நாட்டின் விவகாரம் என ராகுல் காந்தி பதிலளித்தார். தமிழ்நாட்டிலிருந்து வரியை தரமாட்டோம் என்று சொல்ல தங்களுக்கு ஒரு மொழி போதும், கொடுத்து பெறுவதுதான் கூட்டாட்சி தத்துவம், அதுதான் இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தின் அடிப்படை என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. மூன்றாவது மொழியை கற்க விடாமல் செய்வது நவீன தீண்டாமையின் குற்றம் என மத்திய இணையமைச்சர் எல்முருகன் சாடல். அரசு பள்ளி மாணவர்களுக்கு மட்டும் ஏன் இந்த உரிமை மறுக்கப்பட வேண்டும் என்றும் கேள்வி. மூன்றாவதாக ஒரு மொழி ஹிந்தி கற்றுக் கொடுக்கப்படுகிறது. அதே போல மெட்ரிகுலேஷன்ஸ் பள்ளியில மூன்றாவதாக ஒரு மொழி கற்றுக் கொடுக்கப்படுகிறது. அப்படி இருக்கும் பொழுது அரசு பள்ளியில படிக்கிற ஏழை எளிய மக்கள், பட்டியலின மக்கள்,
வறுமை கோட்டு கீழே உள்ள மக்கள், அவர்களுக்கு மட்டும்தான் இந்த மூன்றாவதாக ஒரு மொழியை கற்பிப்பதில் அவர்களுக்கு மறுக்கப்படுகிறது. இது ஒரு நவீன தீண்டாமையினுடைய உச்சமாக இருக்கிறது. 20 வருடத்திற்கு முன்பு தேர்தலுக்கு தான் வராததே தன்னுடைய தோல்விக்கு காரணம் என கமல்ஹாசன் பேச்சு. ரசிகர்கள் வேறு, வாக்காளர்கள் வேறு என்பதை தனது அனுபவத்தில் தெரிந்து கொண்டதாக சென்னை ஆழ்வார்பேட்டையில் நடைபெற்ற மக்கள் நீதி மய்யம் கட்சியின் 8ஆம் ஆண்டு துவக்க விழாவில் உரை. வேலூர் காட்பாடி பெரியபட்டறை பகுதியில் எதிரெதிரே வந்த இருசக்கர வாகனங்கள் நேருக்கு நேர் மோதி விபத்து. ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழப்பு, 2 படுகாயம். நாடு முழுவதும் இயக்கப்படும் ரயில்களில் முன்பதிவில்லா பெட்டிகளின் எண்ணிக்கை 4லிருந்து 2ஆக குறைக்கப்பட்டுள்ளது. அதற்கு பதிலாக ஏசி பெட்டிகளை இணைக்க திட்டம். மகா கும்பமேளாவில் பங்கேற்ற பின் அயோத்தி ராமர் கோவிலில் குவிந்த பக்தர்கள். ஏராளமானோர் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம். மகா கும்பமேளாவால் உத்தரப்பிரதேச மாநிலத்திற்கு ரூபாய் 3 லட்சம் கோடி வருவாய் கிடைத்துள்ளது. இதனால் மாநில வருவாய் உயர்ந்துள்ளது என அம்மாநில முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் தகவல். கர்நாடகாவில் மராத்தி மொழி தெரியாது என கூறிய அரசு பேருந்து நடத்துனர் மீது தாக்குதல். நடத்துனர் லேசான காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் நடத்துனர் மீது தாக்குதல் நடத்தியவர்களை கைது செய்ய வேண்டும் என்று கன்னட அமைப்பினர் வலியுறுத்தல். அமெரிக்காவின் மத்திய புலனாய்வு அமைப்பின் இயக்குநராக இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த காஷ் பட்டேல் பதவியேற்பு. பகவத்கீதை மீது கை வைத்து பதவி பிரமாணம் ஏற்றுக்கொண்டார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.